ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கனகாம்பர செடி பார்க்குறோம். அதில் நல்லா பூத்துட்ருக்கு பாருங்கள். அந்த செடி திடீர்னுட்டு என்னன்னு தெரில, அப்படியே வாடிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ அந்த தொட்டியில் உள்ள மண்ணை நம்ம அப்படியே கீழே தட்டிட்டு அதை நல்லா இந்த கட்டி எல்லாத்தையுமே நம்ம உடச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதை அது கூட நம்ம ஆட்டு எரு இருக்குல்ல, அந்த சாணம் நம்ம நல்லா காய வச்சு அதை நல்லா நம்ம ஒரு சின்ன கல்லை வச்சு நல்லா தள்ளிக்கலாம். கொஞ்சம் தள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த மண் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த தொட்டியில் மறுபடியும் எடுத்து வைக்கணும். பாருங்கள், இதை கொஞ்சம் அப்படியே இப்படி கொஞ்சம் மிதித்து விட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுக்கலாம். ஒரு ஈவினிங் வரை அப்படியே விட்டுட்டு நல்லா அந்த கட்டியெல்லாம் உடச்சி எடுத்து விட்டு அப்படியே கொஞ்சம் மிதித்து விட்டுக்கலாம். 2 தொட்டியில் உள்ள இதே மாதிரி மண்ணை நம்ம கீழே தட்டியிருக்கோம். 2 தொட்டியில் உள்ள மண்ணையும் இதே மாதிரி கொஞ்சம் மிதித்து காய போட்டிருக்கோம். இனி ஈவினிங் போல் அந்த மண் கூட நம்ம கொஞ்சம் உரம் சேர்த்து அதுக்கப்புறம் எப்படி பிளான்ட் வைக்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த ஆட்டில் உள்ள உரம் நம்ம எடுத்திருக்கோம், ஆட்டுச்சாணம். இதை நல்லா காய வச்சுருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கல்லை வச்சு அதை நல்லா நம்ம பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு பாருங்கள், இது ஒரு பிங்க் கலர் பட்டன் ரோஸ் நம்ம இது வாங்கியிருக்கோம். இது ஒரு எல்லோ கலர், இதுவும் ஒரு பட்டன் வெரைட்டி தான். பாருங்கள், நல்லா மொட்டு இருந்து ரெண்டுமே நல்லா பூக்கிற மாதிரி தான் இருந்து அதனால 2 ரோஸ் வாங்கியிருக்கோம். ரெண்டுமே நம்ம கன்னியாகுமரி பழத்தோட்டத்துக்கு போயிருந்தோம், அங்கே வாங்கிட்டு வந்திருந்தேன். 2 பிளான்ட்டையும் நம்ம இதே தொட்டியில் எப்படி பாட்டிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இனி அந்த தொட்டியில் கொஞ்சம் மண் நம்ம ஏற்கனவே விதித்து காய போட்டிருந்த மண்ணை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 தொட்டியில் உள்ள மண்ணையுமே ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதில் நம்ம எந்த பூச்சியுமே வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம சாம்பல் சேர்த்துக்கலாம். நம்ம அடுப்பில் கொஞ்சம் சாம்பல்லாம் கிடக்கும்ல, அடுப்பில் உள்ள சாம்பலை நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த தொட்டியில் கொஞ்சம் அடியில் மண் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த ரோஸ் செடியை அந்த கவரெல்லாம் கட் பண்ணி தூர எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் தொட்டியில் வச்சுக்கலாம். இனி அது சென்டரில் நம்ம அந்த செடியை வச்சுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் நம்ம மண்ணெல்லாம் போட்டு தொட்டி மேலே வரது வரைக்கும் நம்ம போட்டுக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற அந்த மண் இன்னும் கீழே இருக்கும்போது நமக்கு அந்த மண் இன்னும் கீழே குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கொஞ்சம் மண் போட்டுக்கலாம். இப்போ மேலே வர போட்டிருக்கோம். இது அதுக்கு அடுத்தால இன்னொரு தொட்டிலையும் இதே மாதிரி நம்ம அடியில் எரு அந்த ஆட்டு சாணம் அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த மண் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்க மண் எல்லாமே போட்டு செடியும் வச்சுட்டு சென்டரில் செடி வச்சுக்கலாம். அதை சுற்றி மறுபடியும் மண்ணெல்லாம் போட்டு கவர் பண்ணிக்கணும். பாருங்கள், இது பிங்க் கலர் ரோஸ் எல்லாமே நம்ம வச்சு கரெக்டாக இது 2 நாள் கழித்து அதில் இருந்த மொட்டு எல்லாமே நல்லா கொஞ்சம் விரிஞ்சு வர ஸ்டேஜு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நம்ம வீட்டில் நிற்கிற இன்னொரு ரெட் கலர் ரோஸ். இதுவுமே சூப்பராக நல்லா பூக்குது. இது நாங்கள் மண்டக்காட்டு கோயிலில் வாங்கியிருந்தோம். இதுவும் அங்கே வாங்கினது தான். இது ஒரு பிங்க் வெரைட்டி. இதுவும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், எல்லாமே நல்ல பிரைட்டான கலர் தான். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன பிளான்ட்லாம் வச்சுருக்கீங்கங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நானும் இந்த ரோஸ் இதுக்கு அடிக்கடி நம்ம அந்த இந்த ரைஸ் கழுவுற தண்ணியை எடுத்து வச்சு ஊற்றுவேன் அடிக்கடி. இதுக்கு நம்ம கழுவிட்டு அந்த தண்ணி வேஸ்ட் தண்ணியை தூர ஊற்றாமல் அந்த தண்ணி நம்ம செடிக்கு அடிக்கடி ஊற்றலாம். அது நல்ல உரம் தான். வேறு நம்ம காஞ்ச உள்ளி தோடு, வேறு பழத்தோல், இது எல்லாமே கட் பண்ணி அதையும் நம்ம தண்ணியில் நல்லா 2